السلام عليكم ورحمة الله. نحمده ونصلي على رسول الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين. أما بعد. புகழ்ச்சி பேருக்கும் பெருமையும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மக்களையும் கட்டாயத்தில் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தார்கள். இந்த உம்மத்திற்கு நன்மையை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய முத்தக சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் மீதும் தபாஅத்தாபீகள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் பேரன்பு பெருகிருபை என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தை படைத்தவன் யார்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை படைத்தவன் யார்? நம்மளை இந்த உலகத்துல படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே அஞ்சி அவனுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் அவன் இந்த உலகத்திலே அவனுடைய படைப்பிடங்களுக்கு பயந்து இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடாது. அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், நான் நாளை அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் என்னை விசாரிப்பான், அவனுக்கு மட்டும் நான் இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தால் போதும் என்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நினைத்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆனிலே கூறுகிறான், வலா தக்ஸௌன்னாஸ, மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், வக்ஸூனி, என்னை நீங்கள் பயந்திருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கலாமிலே சொல்லி காட்டினான். இன்றைக்கு பார்க்கலாம், மனிதர்கள் சில மனிதர்கள் மனிதர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். ஒரு ஓனரு ஒரு மனிதர் கடை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடையில அந்த மனிதருடைய கடையில ஒரு மனிதர் வேலை செய்வார், வேலைக்கு இருப்பார். அப்பொழுது அவர் ஏதோ ஒரு தவறை செய்திருவார் அந்த கடையிலே. அப்பொழுது நம்முடைய ஓனர் ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று அஞ்சுவதை பார்க்கிறோம். ஆசிரியருக்கு மாணவர்கள் செய்கிறார்கள். கல்வியை நாம் அதிகமாக நல்ல முறையிலே படித்தோம் என்று சொன்னால் ஆசிரியருக்கு அஞ்சுவது தேவையில்லை. நம்முடைய அச்சம் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான், ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். அவன் தான் இந்த உலகத்தை படைத்து அந்த அரசிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு மட்டும் இந்த உலகத்தில் நாம் பயந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவிற்கு செல்கிறார்கள் இரவு நேரத்திலே. அப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய மகளிடத்திலே சொல்கிறார், பாலில தண்ணியை கலந்து விடு, வியாபாரம் அதிகமா செய்யலாம் என்று அந்த பெண்மணியுடைய தாய் அந்த பெண்மணியிடத்திலே அந்த மகளிடத்திலே சொல்கிறார். அப்பொழுது அந்த மகன் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த மகன் சொல்கிறார். அப்பொழுது அவருடைய தாயார் சொல்கிறார், உமர் இந்த இடத்திலே இருக்கிறாரா என்று அந்த தாயார் கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி அந்த மகன் சொல்கிறார், என்னுடைய தாயே, இந்த இடத்தில் உமர் இல்லாவிட்டாலும் என்னை படைத்திருக்கக்கூடிய நம்மளை படைத்தவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த பெண்மணி அந்த மகன் சொல்கிறார். இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். இந்த விஷயத்தை கேட்டவுடன் தன்னுடைய மகனுக்கு அப்துல்லாவிற்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற வரலாறுகளை நாம் அதிகமாக சஹாபாக்களிடத்திலே நாம் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? யாருக்கும் எவருக்கும் பயப்படாமல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். என்னை படைத்திருக்கிறான், நாளை அந்த மறுமை நாள்ல பல கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொன்னா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த மறுமை நாளுடைய கேள்விகளுக்கு நான் அஞ்சினேன், அந்த நரகத்தினுடைய வேதனை அஞ்சினேன். அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி இருக்கும்?
அவனுடைய வேதனை மிகவும் கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வை வெறுக்கிறோம், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறினார். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமோ எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருத்தர் நம்பிட்டானா இந்த உலகத்துல அவனுக்கு பயம் கிடையாது. அல்லாஹ் மட்டும் அறிந்து இந்த உலகத்துல வாழ்வான். வேற எந்த பொருளுக்கோ எந்த நபருக்கோ இந்த உலகத்துல வாழ மாட்டான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டுக்கு செல்கிறார்கள், ஒரு மலைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு ஆடு மேய்ப்பாளர்களே அப்துல்லாஹ் இப்னு உமர், இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் யார்? இரண்டாவது கலீஃபா உமருடைய மகன். எந்த உமரை பார்த்து சைத்தான் ஓடுவானோ அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆடு மேய்ப்பாளரிடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு ஒரு ஆடை விட்டுவிடு என்று சொல்கிறார் அந்த ஆடு மேய்ப்பாளரிடத்திலே. அப்பொழுது அந்த ஆடு மேய்ப்பாளர் சொல்கிறார், இந்த ஆடுகள் எல்லாம் எனக்குரியதல்ல, என்னுடைய எஜமானருடையது என்று அந்த ஆடு மேய்ப்பாளர் சொல்கிறார். அப்பொழுது அந்த ஆடு மேய்ப்பாளர் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், உங்களுடைய எஜமானருக்கு தெரியவா போயிருது அந்த ஆட்டை ஓட நின்று விட்டது என்று உங்கள் எஜமானிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அந்த மனிதன் சொல்கிறார், அல்லாஹ் இங்கே இருக்கிறார். நான் இந்த விஷயத்தை செய்தாலும் என்னுடைய எஜமான் இதை பார்க்காமல் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை நான் அஞ்சுகிறேன் என்று அந்த ஆடு மேய்ப்பாளர் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள் என்று ஹதீஸுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, பயம் என்பது இறைவன் ஒருவனுக்கு, அவனை மட்டும்தான் பயப்பட வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்விற்கு பயப்படாமல் பொருட்களுக்கு அற்ப விஷயங்களுக்கு மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், முஸ்லிம்கள் ஒரு பாதையில ஒரு மனிதன் நடந்து போறான்னா அந்த பாதையில திருஷ்டி கழிக்கக்கூடிய அந்த பொருட்கள் கிடக்கும். பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், முட்டை இதெல்லாம் கிடக்கும். அப்பொழுது அதை பார்த்து மனிதன் பயப்படக்கூடியவர்களாக இருக்கான். இதை தாண்டி போயிட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு விடும், ஏதாவது கஷ்டம் வந்துடும் என்று நினைப்பதை பார்க்கிறோம். அதே போல ஏதாவது கொலரா அந்த மாதிரி கிடந்தா அதை எடுக்கக்கூடாது, பேடி நம்ம மேல ஏறிடும் இன்றைக்கு சொல்வதை பார்க்கிறோம். இதிலே முக்கியமானவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களை நாம் அதிகமாக நாம் பல இடங்களிலே பார்த்திருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்தது. இதை படைத்தவனுக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரண அற்ப விஷயங்கள் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் போர்க்களத்திலே நாம் அதிகமான போர்க்களத்தை பார்க்கலாம். சஹாபாக்கள் கம்மியாக இருப்பார்கள், எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். இருந்தாலும் அந்த எதிரிகளை வீழ்த்தி தாய்ப்பார்கள். அல்லாஹ் அந்த எதிரி படைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சஹாபாக்கள் பயப்படுவது கிடையாது. இன்றைக்கு 2 பேரை ஒரு 5-6 பேர் அடிக்க வந்தா என்ன சொல்றான்? வயலுக்கு ஓடிடுவான். தைரியம் என்றும் எதற்காக இருந்தாலும் நம்முடைய பயம் என்பது அல்லாஹ்விற்கு ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மக்கத்து முஸ்லிம்கள் அவரை கொல்வதற்காக வருகிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கவுர் தொகையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னமா
மஅனா இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார், நீ கவலைப்படாதே என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது, எந்த விஷயத்திற்கும் நாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் பயப்பட வேண்டும். சஹாபாக்களை எவ்வளவு மக்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள், எவ்வளவு நோய்வடைப்படுத்தினார்கள். அல்லாஹ் மறுத்துவிடு, ரசூலை மறுத்துவிடு என்று மக்கள் முஸ்லிம்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக கொடுமை செய்கிறார்கள், நோய்களை செய்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது என்ன? அஹது நபர், என்னுடைய இறைவன் ஒருவன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பார்த்து அஞ்சவில்லை. நமக்கு எல்லாம் தெரியும், அதிகமாக அழிச்சாட்டியம் செய்தான். அப்பொழுது அவரிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சென்று அவரிடத்திலே இறைவன் என்பது நீ கிடையாது, உன்னை என்னையும் படைத்திருந்தார் இறைவன் என்று சொன்னார்கள். அவன் ஏற்றுக்கொண்டானா? கிடையாது. மூசாவுடைய கூட்டத்தையும் கொள்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறார். முன்னால் நெய்ந்ததி, பின்னால் பிரோனுடைய கூட்டத்தார்களும். அப்பொழுது அந்த மூசாவுடைய கூட்டத்தார்கள் மூசாவிடத்திலே சொல்கிறார்கள், என் மூசாவே எங்களை மாற்றி விட்டாயே என்று அவர்கள் மூசாவுடைய கூட்டத்தார்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த மனித ரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்வதை பார்க்கிறோம். நாளை அந்த மகிமையினாலே அன்பு சகோதரர் சொன்னார், மக்சருடைய மைதானத்திலே 7 நபர்களுக்கு நிழல் கொடுக்கும், அரசுடைய நிழல் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதிலே 7வது ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விற்காக அழுத நபருக்கு அல்லாஹ் அவருடைய அரசுடைய நிழலை தெரிகிறார். அந்த யௌமுல் கியாமா அந்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு மைல் தொலைவிலே சூரியன் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருடைய அரசினுடைய நிழலை தெரிகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எதற்கும், எந்த மனிதனுக்கும், எந்த நபருக்கும் பயப்படாமல் இது மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். என்னுடைய படைத்து இந்த உலகத்திலே படைக்கின்ற உலகத்திலே வாழ வைத்தானே அவனுக்கு மட்டும் இந்த உலகத்திலே நாம் பயந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.